கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் உனக்கு இது போதுமாத்த எனக்கு ஏதாவது பார்த்து குடு தரறின. என்னையா விபூதியை மூஞ்சில போடுற? ஆமா, நீ கொடுக்குற 5 பைசாவுக்கு 10 பைசாவுக்கு அபிஷேகமா பண்ண முடியும்? போட. அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சு விட்டு இந்த குளக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அம்மா செத்த குளவை போடுங்கம்மா. போதும்மா. 10 ரூபா சாமி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ஆஹா, நீங்க நல்லா இருப்பீங்க. இருங்க, அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. எம்மா தாயே. சாமி, தம்பி, இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்பையா. சாமி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. அதாவது சாமி, நான் எப்படி இந்த மாலை அம்பாள் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க கழுத்துலதான் இது கிடக்கணும் சாமி. இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி. என்ன காரியப்பா பண்ணிட்டேன்? யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டிய. இல்ல, இது உங்களுக்கு தான் கிடக்கணும். இல்ல சாமி, இது உங்க கழுத்துலதான் கிடக்கணும். அதான் அழகு. இதோ பாரியா, மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா, அதை நீதாயா எடுத்துக்கணும். சரி சரி, நான் அப்ப எடுத்துட்டுமா? எடுத்துக்கிறேன். அப்ப நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பாரியா, சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்துக்கையா. அப்படியா சாமி? ஆமையா. ஆகட்டும் சாமி. சாமி, அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூலம் இருக்குல்ல, அது ஒரு எலும்புச்சம்பளம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து வரீங்களா? இதோ கொண்டாடுறேன். ஆகட்டும் சாமி. என்ன பக்தி, என்ன பக்தி. அம்மா மஞ்சமாரி அம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம். அடடே, தர்ம புண்ணியம் அதுக்குள்ள போயிட்டாரா? நல்ல மனசு, நல்லா இருக்கட்டும். ஐயோ, என் தங்க உத்ராட்ச மாலையை காணுமே. அட பாவி, 10 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன், 10,000 ரூபாய் உத்ராட்ச மாலையை அடிச்சுட்டு போயிட்டானே. டேய், அம்மனுக்கு மணியாட்ட எங்கிட்ட ஆட்டையை போட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இதோ வர்றேன்டா, இதோ வர்றேன். ஐயோ ஆத்தா, இந்தாளா பிளாஸ்டிக் குடத்தை வச்சுக்கிட்டு பீத்துறப்பா. சர்தான் போவியா? நீ மண் குடத்தையே விட்டு வைக்க மாட்டேன், இந்த பிளாஸ்டிக் குடத்தைய விட்டு வைக்க போற? ஏன் நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க? உன்னை நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க மாட்டல. மூஞ்சி முக கட்டையும் பாரு. ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊரு பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குளக்கட்ட விரசா மாறிப்போ. தம்பி, மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? வந்து யாரு நீ மணி கேட்கிற கடை? ஆத்தாப்ப வாட்சி கேட்டா ஒரு பெரிய மனுஷன மணி கேட்டதுக்கு போய் அடிக்கிற. மணி மணி மணியா புழக்க மாட்டாங்க. என்ன கொலை பண்றாங்க? மணி எங்க வந்து கேட்கிறீ? ஐயோ பயலே, மணி கேட்கிறியா? மணி மணி கேட்கிறாயா? மணி கந்தசாமி, என்ன நடந்தது? என்ன பார்த்தவன் என்ன கேட்டான்னு கேள்றா. என்ன கேட்டிருப்பா? யோ, என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டங்க. மணி என்னன்னு கேட்டிருக்கா? என்னது மணி கேட்டானா? ஏய், என் தலைவி கிட்ட மணி கேட்டியா? ஏ போண்டா மணி, ஏ குள்ள மணி, சீக்கிரம் ஓடுங்கடா. நடந்தது ஒவ்வொருத்தருக்குமா சொல்ல முடியும். அங்க வைக்கலாம். ஆடா, நம்ம தெய்வத்து கிட்ட மணி கேட்டிருக்கடா, ஒண்ணு போடுறா. யார பார்த்து என்ன கேட்ட? மணிதானடா கேட்டேன். நான் என்ன பொண்ணாடா கேட்டேன். யோ, எந்த ஊரியா நீ? ஆட்டையாம்பட்டி. எதுக்கு அங்க வந்த? மாடு வாங்க வந்தேன். பாக்கெட்ல பணம் விலையா வச்சிருக்க? 3000 ரூபாய் இருக்கு. 3000 ரூபாய் வாங்க மாட்டேறியா? என்னது வாங்க மாட்டாரா? நான் எப்படா தர்றேன்னு சொன்னேன்?
தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா? எடியா ஒண்ணு ரெண்டு விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 3000 ரூபாய் போட்டேன். அவன் எவ்வளவு பெரிய கேள்வி என்ன கேட்டிருக்கான்? 3000 காசு என்ன பெருசாடா? போடா. அன்னைக்கு, யோ, 3000. 3000 ரூபாய்க்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீயா? ஒரு வாட்சே 300 ரூபா தானடா. யோ, காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் ஐயா. உயிர் போனா வருமா? இன்னும் என்னடா அவன்கிட்ட பேச்சு? தலைவர் மோசமான ஆளியா. நேத்து ஒருத்த வழி கட்டதுக்கு கழட்டியா? வாய்க்கு வரப்புல எழுதி வைத்தாரியா. சீக்கிரம் கழட்டியா. ஆட்டோ வந்து மணிக்கு போறாரு. அண்ணே, எல்லாத்தையும் போட்டாச்சுண்ணே. தலைவா இவ்வளவுதான் கடைசியில. இந்தாங்க பையன் துண்டோம். எல்லாத்தையும் பேக்ல போடுறா. இன்னைக்கு எப்படி ஒரு 100 ரூபாய் பேமெண்ட் மட்டும் இங்க குடுறா. இன்னொருத்த கையில இருக்க காசு நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா வாங்க இருக்கு. தலைவா, வாங்கடா, வாங்கடா. கோழி பிரியாணி சாப்பிடலாம். வெளியூர் வந்த இடத்துல 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னு இருக்கட்டும். அங்க பாத்தீங்களாண்ணே, திருட்டு போய் வசமா மாட்டிட்டான் பாருங்க. 50 ரூபாய் கம்போட நிக்கிறாங்களே. டே குலக்கட்டை, ஊரு விட்டு ஊரு வந்த இடத்துல கைய வச்சு அநியாயமா அனாதையா அடிபட்டு சாவ போறியடா. ஐயா ஐயா, என்னை காப்பாத்திராதீங்கய்யா, என்னை காப்பாத்திராதீங்க. நீங்க எல்லாரும் குரு 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 பாக்குறத பார்த்தா என்னை காப்பாத்திருக்கீங்களோ பயமா இருக்கியா. நான் சாக போறேன், என்ன தடுக்காதீங்க சாமிங்களா, என்ன தடுக்காதீங்க. பெத்த தாயா 6 வருஷமா மூச்சு பேச்சு இல்லாம படுத்த படுக்கையா கிடக்குறான். கட்ட முண்டாட்டி கோமாவில 7 வருஷமா கிடக்குறான். எனக்கு பிறந்தது 6 பொட்ட புள்ள. 3 பொம்பளை பிள்ளைக்கு கண்ணீரில, 3 பொம்பளை பிள்ளைக்கு கையால் விளங்கல. இது யார் செய்த குத்தம்? நான் செய்த குத்தமா? நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் ஹாஸ்பிடல்ல போட்டையா, அவங்கள காப்பாத்துறதுக்காக வெளியில 10,000 ரூபாய் கடை வாங்கினேன். அந்த பணமும் வைத்திய செலவுக்கு பத்தல. அந்த பணம் வட்டி மேல குட்டி போட்டு 45,000 ரூபாய் ஆகி போச்சு. அந்த கடனை நான் எப்படியா கட்ட முடியும்? நீங்களே சிந்திச்சு பாருங்க ஐயா. அதனால என் குடும்பமே சாகிறதுக்கு முன்னால நான் சாகலாம்னு வெளியில பக்தோன் வாங்கி குடிக்கிறது கூட கடன் கேட்டையா. அதுக்கு கூட 10 பைசா எவனும் இல்லைன்ட்டான். அதுக்காகத்தாயா எந்த புண்ணியவாள வண்டியோ அந்த வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன். ஐயா, நீங்க யாரு எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாமியா, எந்த உதவியும் செய்ய வேணாமியா. ஒரே ஒரு தீப்பெட்டி கொடுங்க, அதுல ஒரு குச்சி இருந்தாலும் பரவாயில்ல. பொறுத்துக்கிட்டு நின்ற இடத்துல சாம்பலா போயிடுறேன். எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போர்வைய போட்டு தண்ணிய ஊத்தி அடைச்சிடாதீங்க. என் சோழி இங்கே முடியட்டுவியா. ஐயா ஐயா ஐயா. யோ, ஒருத்த இந்த அளவுக்கு தற்கொலை முயற்சி பண்ணிருக்கானா? அவன் குடும்பம் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு யோசி பாருங்கயா. நம்மால முடிஞ்சது செய்வோயா. போடுங்கய்யா, உங்களால முடிஞ்சது போடுங்கய்யா. ஐயா போடுங்கய்யா, பாவையா போடுங்கய்யா, எல்லாரும் போடுங்கய்யா. பாவையா முடிஞ்சது போடுங்கய்யா, பாவையா போடுங்கய்யா. தீப்பெட்டி கொடுங்கய்யா, மட்டும் போடாதீங்கய்யா. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? யாருக்கா பிரச்சனை இல்ல? கடன் வாங்கினவெல்லாம் சாவணும் நினைச்சானா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கிடப்பான். இத பாரியா, கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்காயா போட மாட்டான். இதுல 4000 ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறையா. போயா, போய் ஹாஸ்பிடல் போய் குழந்தை குட்டி காப்பாத்தியா. ஐயா, நான் கேட்டது தீப்பெட்டி, எனக்கு பணமெல்லாம் வேணாம். பேசாதியா, நானே புள்ள குட்டியை பெற்றவையா. இதாயா? ஐயோ ராசா, துடிக்கிறியே. எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குதாயா இங்க வந்து. ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்ல சாமி. நீ நல்லா இருக்கணும், உன் புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கணும் சாமி. ஐயா வர்றையா, ஐயா ஆட்டோ இருக்கான்னு பாருங்க, கூப்பிடுங்க ஐயா. அப்பாடா, இன்னைக்கு சிக்கனது சோத்து செடி தான். மாடு மேய்க்கிற பயிட்ட அடிச்சது. என்ன குழம்பு வச்சிருக்காங்களோ? டே குளக்கட்ட, நேத்து தானடா கேட்ட முச்சக்கொட்டை குழம்பு சிக்கிருச்சா? எல்லாம் அந்த பண்ணாரி அம்மனுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமா இருக்குடா. அள்ளி அப்பு. யாரு? வைத்தியச்சியா? ஏத்தா நீ எங்க இங்க? பாவ, நீ என்ன பண்ணுவ? வீடு விடா வேலை செய்யற. ஓ பசி எரிஞ்சு எவன் உனக்கு சோறு போடுறா? ராத்திரில பிச்சை வேற எடுக்கிற. சரி, சாப்பிட்டியா இல்லையா? நீ பாக்குறத பார்த்தா குளப்பட்டினியா கிடப்ப போல் இருக்க. சரிதா, இந்த சோத்த ஆளுக்கு பதியா அடிப்போம். இந்தா, முத உருண்டை நீ அடி, 2வது உருண்டை நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன யோசிக்கிற? ஓஹோ,
களவாணி பைய முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி பிச்சைக்கார பையிட்ட வாங்கி சாப்பிடுறமே தானே யோசிக்கிற. பிச்சைக்காரன் நான் சொல்றேன். யாருப்பா பிச்சை எடுக்கிற? எதுவுமே இல்லாதவன் கோயிலுக்கு வெளியே ஜனங்கிட்ட பிச்சை கேக்குறான். எல்லாம் இருக்கப்பட்டவன் கோயிலுக்குள்ள வந்து அது பத்தல இது பத்தலன்னு சாமி கிட்ட பிச்சை கேக்குறான். மொத்தத்துல இந்த நாட்டுல எல்லாருமே பிச்சைக்காரங்க தாப்பா. குடு. அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. ஆனா எனக்கு தாத்தா புரியல. ஏன்னா படிக்கல இல்ல. இந்தா போடு, அடி அடி. இன்னொரு உண்டிய போட்டுக்க, நான் ஒரு உண்டிய போட்டுக்கிறேன். போட்டுக்கிறவா? இங்கடா போடுமா? ஐயோ விக்கி தொலைதா ஆத்தா. தாத்தா விக்குது. இங்கக்குள்ள தண்ணி வேற இல்ல. போற வழியில இந்த வாக்கியா வரப்ப தண்ணி எடுக்க அங்கனக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்ப நான் கிளம்பட்டா? நானும் ஒன்னே மாதிரி தான். ரொம்ப சாப்பிடுறது இல்ல, 2 உருண்டையோட முடிச்சுக்கிறது. சரி நான் வர்றேன் ஆத்தா. ஆஹா, அருமையான பீஸா இருக்கு. அவுத்து விட்டா 1/2 கிலோ தேரும் போல் இருக்க. தாத்தா நல்லா தான் சாப்பிட்டு முடிச்சில்ல, கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. படுத்தா நான் வீசுறேன். படு படுத்தா நீ. தூங்கு 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 தூங்கு. காலம் சுரத்தா. தூங்கு தூங்கு. லேசில தூங்க மாட்டா போல் இருக்க. கொலுசு வேற பல 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 பலன்னு ஜொலிக்குது. இது எப்படா லாத்த போற குறக்கட்ட நீ? ஆத்தி முழிச்சிட்டியா நீ? இதுக்கு தானே சாப்பாடு போட்டேன், வெச்சுக்க. அச்சச்சோ, இதுக்காண்டி இல்லத்தா. யாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்ல. இந்த பொழப்பு என் பாட்டை முட்டை காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வர்றது. அது வேற இது வேற. நான் என்ன திருடி சொத்து சும்மா வாங்கிட்டு இருக்கேன்? எல்லாம் அந்த ஒரு வேளை சோத்துக்கு தாத்தா திருடிக்கிட்டு இருக்கேன். யாத்தா ஏதோ திருநதை பார்த்து விட்ட, வெளியே வெளியே சொல்லிவிடாத. சொன்னீங்கன்னா கேவலம் பிச்சைக்காரி கால கிடக்கிற குளிச்ச திருடிவிட்டானு பொம்பளை எல்லாம் சேர்ந்து எச்சிய காரி மூஞ்சல் துப்பி போடாதுங்க. கௌரவ குறைச்சல் ஆகி போவோம். திருடுறது தப்பா தெரியல? ஆத்தா நீ ரொம்ப ஓவரா போற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஏன் தின்னு விளக்கமா விளாவரிவா சொன்னோம்ல. அப்புறம் என்ன தப்பா தெரியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? பட்னியா கிடக்குறேன்னு 2 உருண்டை கொடுத்தா பன்னாரி அம்மன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிய. பன்னாரி அம்மனை நேர்ல பார்த்தா திருடுறது விட்டுருவியா? எது? பன்னாரி அம்மனை நேர்ல பாக்குறதா? ஐய, உன்னை வைத்தியக்காரி நினைச்சா பைத்தியக்காரி மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. ஏத்தா ஓட்டு வாங்கிட்டு போன எம்எல்ஏவே நேர்ல பார்க்க முடியல, பன்னாரி அம்மனை எங்கிட்ட நேர்ல பாக்குறது? இந்த பாரு, தெய்வத்தை மனமாற உளமாற கும்பிடலாம தவிர நேர்ல பாக்குற காலம் இது இல்லத்தா. புரியாத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. அம்மனை பார்த்தா திருடுறத விட்டுருவியா? எது? சரிதா, நீ காட்டு. நான் திருடுறத விட்டுரு, காட்டு. அப்படின்னா அம்மனை பார்த்தத நீ யார்கிட்டயே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அவளு போட்டா இருக்கியா நீ? சரிதா, ஓ மேல சத்தியமா, இந்த பன்னாரி ஆத்தா மேல சத்தியமா, இந்த சோத்து சட்டி மேல சத்தியமா, அம்மனை பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். பார்த்த திருடுறதையும் விட்டுற. இது சத்தியம். அங்க பாரு. எங்கிட்டு பார்க்க சொல்ற? அங்க பாரு. அம்மா ஆத்தா, அம்மா அம்மா, பண்ணாரி அம்மா, தாயே அம்மா. ஐயோ அம்மா, அம்மா நீயா? அம்மா ஆத்தா நீயா மனித ரூபத்துல ஊருக்குள்ள திரியிற? உன்னை பார்த்தாலா பிச்சைக்காரின்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டம்மா. அம்மா கண்கண்ட தெய்வமே, பண்ணாரி தாயே, இந்த திருட்டு பேருக்கு காட்சி கொடுத்து என் புத்தியை தெளிய வச்சுட்டியம்மா. என் புத்தியை தெளிய வச்சுட்டியம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. இனிமே ஊரு ஊரா கோயில் கோயிலா போய் நீ எங்கெங்க இருக்கியோ அங்கெல்லாம் உன் புகழ பாடி
என் பாவத்தை கழுவுற பாக்கியத்தை குடும்பா பண்ணாரி அம்மா தாயே. அத்தா, அத்தா. எதுக்காக என்ன அவசரமா வர சொன்ன? இந்த பண்ணாரி ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம பூஜையை ஒழுங்கா நடத்த விட மாட்டான். உன்னை நம்பி நான் வந்தேன், நீ என்னடான்னா அந்த பண்ணாரியை கண்டு பயப்படுற. அவ கால்ல இருக்கிற சக்கரத்துக்கு இந்த பூமியோட சுழற்சியை நிறுத்தக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு. என்னையா அப்படிப்பட்ட கால சக்கரத்தை கால்ல வச்சிருக்கிறவள எப்படி இந்த ஊரை விட்டு நீ விரட்ட போற? நீ என்ன பண்றேன்னா என்ன இது அதிசயமா இருக்கு? அம்மனோட நகை எப்படியா திருடு போகும்? கோவில் நகையை திருடுற துணிச்சல் இந்த ஊர்ல யாருக்கே இருக்கு? யோ எல்லாரும் பேசாதீங்க. பூசாரி ஐயா, கோவில் நகை எப்படியா திருட்டு போச்சு? கோயில் நகை எப்படி திருட்டு போச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நேத்து கோயில் கதவை நான் சாத்த போகும்போது நான் தான் இருக்கேன்ல, கோயில் கதவை சாத்த வேண்டான்னு இந்த மருத்துவச்சமான்னு சொல்லிச்சு. நான் கோயில் கதவை சாத்தாம வந்துட்டேன். அட பாவி. அப்படின்னா அந்த அம்மாவை போய் திருடின்னு சொல்றீங்களா? ஆமா, நகை களவு ஒரு நினைக்க அந்த அம்மா தான் இருந்திருக்காங்க. அந்த அம்மா தான் திருடி இருக்கணும். இது பாருங்க, வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. இந்த அம்மா அப்படிப்பட்டவங்க இல்ல. பவானி, சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா ஊர்ல 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. இல்லீங்க, இந்த அம்மாவை போய் அந்த அம்மாவை பத்தி உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா அந்த அம்மாவை பாரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. சந்தேகம் வரத்தானே செய்யும். ஏன் ஆத்தா, என்னாச்சு உனக்கு? ஏன் எதுவுமே பேசாம சில மாதிரி நிக்கிற? அந்த நகையை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? சொல்லு ஆத்தா, சொல்லு. பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பேசுமா, ஏதாவது பேசு. பதில் சொல்லுமா. சொல்லுமா, கேக்குறோம்ல. மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? பேசுமா. பதில் சொல்லுமா. எல்லாரும் கேக்குறாங்கல்ல, பேசாம இருக்க. பதில் சொல்லுமா. பேசாதா, பேசு. நீ பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கே உன் மேல சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நகைக்கு ஆசைப்பட்டு நீயே திருடிட்டியா? என் கண்ணு, நீயே என் மேல சந்தேகப்பட்ட பிறகு நான் திருடி இல்லைன்னு வேற நிரூபிக்கணுமா? இந்த அம்மா தான் திருடி இருப்பாங்க. கட்டாயம் அந்த அம்மா தான் திருடி இருப்பாங்க. ஆமா, இவங்க தான் திருடி இருப்பாங்க. ஏய், சீ. என்னையா நீ பாத்தியா நம்ம திருடுறத? நீங்க யாராவது பாத்தீங்களா? நான் சொல்றியா அந்த அம்மா திருடலன்னு? பவானி, நீ போய் இந்த அம்மாவோட மூட்டை முடிச்சு பெட்டி எல்லாத்தையும் எடுத்து அந்த ஜனங்களால திறந்து காட்டு. அவங்க தப்பு பண்ணாதவங்க நல்லவங்கன்றத நீ தான் நிரூபிக்கணும். போ. பாவம் அந்த அம்மா, அவங்கள போய் அநியாயமா பழி சொல்லு. பெட்டியை திறந்து காட்டு பவானி. நல்லா பாத்துக்கயா. இந்த பாருங்க, ஒரு பழைய புடவை, ஒரு ரவுக்க, இந்தாங்க இது இன்னொரு புடவை, அப்புறம் இந்த ஐயோ 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 பாருங்க 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 பாருங்க. பாத்தீங்களா ஐயா? என்னால நம்பவே முடியலையா? நம்பித்தானே ஆகணும். அம்மா, நீங்களா இப்படி? நகையை திருடத்தான் மருத்துவ வச்சு வேஷம் போட்டு நம்மளை எல்லாம் ஏமாத்திருக்கா இவ. அம்மன் நகை திருடின இவள போலீஸ்ல புடிச்சு விடுங்க ஐயா. உன்னை மலை போல நம்பணுமே, நீயே இப்படி பண்ணிட்டியாத்தா? கோயில் நகையை திருடின இவள சும்மா விடப்படாது. என்கிட்ட நகை வேணும்னு கேட்டிருந்தா என் நகை எல்லாத்தையும் கொடுத்திருப்பேனே. இப்படி நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியே. பவானி, எல்லாமே உன்ற புருஷன் நடத்துற கபட நாடகம் கண்ணு. நிறுத்த. நான் நம்ப மாட்டேன். நீ திருடிட்டு மாட்டிக்கிட்டதும் என் புருஷன் மேலேயே பழைய போடுறியா? இந்த ஊருக்குள்ள ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன்னு சொன்னியே, அது எதுக்குதானா? இந்த ஊர்ல யார் திருடினாலும் கோயிலுக்கு முன்ன நிக்க வச்சு சாட்டையால அடிக்கிறது வழக்கம். அதே மாதிரி இவளையும் அடிச்சு ஊரை விட்டு அனுப்புங்க. ஆமா, சாட்டையால் அடிங்க. ஆமா, அடிச்சு அனுப்புங்க. வேணாம். அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டமோ பாவம், திருடிட்டாங்க. இந்த பாருங்க, நம்ம அந்த அம்மாவை அடிக்க வேணாம்.
வேணா அந்த அம்மாவை இந்த ஊரை விட்டு அனுப்பிருங்க. சரி, அவங்கள விட்டுருவோம். அவங்க வாங்க வேண்டிய ஐடியா நீங்க வாங்கிக்கிறீங்களா? ஐயா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நினைக்கிறவன் நான். இந்த ஊரோட முடிவு இதுன்னா அதுக்கு நான் கட்டுப்படுறேன். யோ பூசாரி, அடியா. வாங்க அடிங்க. யார் செஞ்ச தப்புக்கு யார் அடி வாங்குறது? போதுங்க, அந்த அம்மாவுக்காக நீங்க செஞ்ச தியாகம் எல்லாம் போதும். தப்பு செஞ்சவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். நீங்க இப்படி வாங்க. வா அத்தா. சுரா போதும் போதும். இதுக்கு மேல அடி தாங்க முடியாது. அதாவது அந்த அம்மாவால அடி தாங்க முடியாதுன்னு சொல்றேன். விட்டுரு பவானி, விட்டுரு. வலிக்குது இல்ல அம்மா? நீங்க போங்கம்மா, வலி தாங்க முடியாது. நீங்க போங்க. நான் இந்த ஊருக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்த கண்ணு, அது நடக்காம போயிடுச்சு. அதுக்கு நீதான் காரணம் கண்ணு. உன்ற நாயப்படி இப்ப நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கும் நீதான் காரணம் கண்ணு. திரும்ப நான் இந்த ஊருக்கு வாரதா இருந்தாலும் அதுக்கும் நீதான் காரணமா இருப்ப கண்ணு. உன்ற உடம்புல இருந்து அம்மானு சத்தம் வராம நான் இந்த ஊருக்குள்ள வரமாட்டேன் கண்ணு. மாட்டேன். நானா இந்த ஊருக்குள்ள உன்னை வாமாட கூப்பிட மாட்டேன். இது நான் கும்பிடுற அந்த பண்ணாரி அம்மன் மேல சத்தியம். போயிடு, இந்த ஊரை விட்டு போயிடு. ஏன் கண்ணு, புறா கிட்ட சமாதானத்தை கத்துக்கணும், காக்கா கிட்ட ஒற்றுமையை கத்துக்கணும், நாய்கிட்ட நன்றியை கத்துக்கணும். பகுத்தறிவு பேசுற மனுஷங்க கிட்ட கத்துக்க எதுவுமே இல்லையே கண்ணு. உன் பேச்சு கேட்க நான் தயாரா இல்ல. அம்மா நகையவே திருடிட்டியே. உன் முகத்துல முழிக்கிறதுக்கே அவமானமா இருக்கு. போயிடு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்னங்க இது புது பழக்கம்? புது பழக்கமா? கண்டாசுரா, பழைய பழக்கம். வானாமல பரம்பரைக்கு பாட்டம் முப்பாட்டங்காலத்து பழக்கம். டி ஏய், என்ன அப்படி பாக்குற? ஃபர்ஸ்ட் நைட்ல உத்தம புருஷனா இருந்தவன் திடீர்னு உல்டா புருஷனா மாறிட்டானேன்னு பாக்குறியா? அதெல்லாம் நான் உன்னை ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம். டி என்ன உளறீங்க? குடிகாரன் உளர்னாலும் உண்மையை தாண்டி உளருவான். இந்த நாடகத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதினது யார் தெரியுமா? மந்திரவாதி வெள்ளையங்கிரியும் நானும் தான். இந்த நாடகத்தோட கதாநாயகி நீ. இந்த நாடகத்துல வர அத்தனை கதாபாத்திரங்களையும் உனக்கு தெரியும். ஒரே ஒரு கதாபாத்திரத்தை தவிர அந்த கதாபாத்திரத்தை பத்தி இப்ப நீ தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த கேரக்டர் நாடகத்துல இருந்து கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டுட்டோம். அந்த கதாபாத்திரம் உன்னோட மருத்துவச்சி அம்மா. மருத்துவச்சி அம்மாவா வந்தது யாருன்னு தெரியுமா? காளி, திருசூலி, மகாசக்தி, இந்த உலகத்துக்கெல்லாம் படி அளக்கிற சாட்சாத் உன்னுடைய பண்ணாரி அம்மனே தான்.
போறீங்க. இதுவரைக்கும் யாருக்குமே தலை வணங்காத வானாமலையை அவமானப்படுத்திட்டல்ல, கோர்ட் வாசப்படியை மிதிக்க வச்சிட்டல்ல, கம்பி எண்ணெய் வச்சு களிதிங்க வச்சிட்டல்ல, அதுக்கு தான். டேய், உன் புருஷன் எவ்வளவு பெரிய லட்சியத்துக்காக போராடிட்டு இருக்கான், இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறான். அப்படிப்பட்ட புருஷனை சப்போர்ட் பண்ணாம அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து இப்படி புருஷனோட லட்சியத்துக்கு இணைஞ்சலா வாழறியே, உனக்கு வெக்கமா? வா, நாம் பண்ற கண்டாசுர அஷ்டகர்ம யாகத்துக்கு வா. அம்மனை மறந்துரு. இன்னையில இருந்து என் கூட கண்டாசுர பூஜைக்கு நெய்யூத்த வாடி. பேசிட்டியா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். பூவோட வாசத்தை மட்டும் அனுபவிச்ச நீ இனிமே பூகமத்தோட நாசத்தையும் பார்க்க போற. இந்த போராட்டத்துல என் உயிரே போனாலும் உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன். வெரி குட். நீ கரகத்தை தான் கடகட நாடுவேன்னு நினைச்சே, வசனத்தையும் கடகடன்னு பேசுற. இந்த ஊர்ல தப்பு பண்ணவங்களுக்கு சாட்டையால் அடிக்கிறது தான் தண்டனை. புருஷனுடைய பேச்ச கேட்காம நீயும் மாபெரும் தப்பு பண்ற. தண்டனை அனுபவி. அடி, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அந்த பண்ணாரி அம்மனுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு நீ கொடுக்கிற தண்டனை எனக்கு தேவைதான். அடி. ஏன் என்ன இந்த மாதிரி பாவத்தை பண்ண வைக்கிற? சொல்றத கேட்டு தொலைய வேண்டியதானே? தேவையா உனக்கு? தேவையா? இப்ப சொன்னியே, அது நியாயம். நீ எங்க அப்பனை பெத்தல, ஏன் பெத்த? என்ன ஏன் வளர்த்த? ஏன் பொண்டாட்டிய ஏன் சப்போர்ட் பண்ற? கால விடு. எழுந்து கிழவி. இது பார், ஏய் கிழவி, நீ சொன்னதுக்காக இவளை விடல. இது ஒரு நாள் கூத்து கிடையாது, இது தொடர் கூத்து. சொன்னதை கேட்கலன்னா கச்சேரி தினமும் தொடரும்.